மண்ணின் சாமிகள் நிகழ்ச்சிக்காக நாம எங்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கோவிலம்பாக்கம் சுண்ணாம்புக்குளத்தூர் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய சிவா விஷ்ணு திருக்கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். பிரசனம் பார்த்ததுக்கு அப்புறமா சிவன் மற்றும் விஷ்ணு சிலைகளை தோண்டி எடுத்து வழிபட்டுட்டு வராங்க. வாங்க சிவனையும் விஷ்ணுவையும் தரிசனம் பண்ணிட்டு வரலாம். சிவன் விஷ்ணு திருக்கோயிலுக்கு வந்துட்டோங்க. இங்க மரகதீஸ்வரர்னு சொல்லக்கூடிய சிவபெருமானுக்கு அபிஷேகங்களும் ஆராதனையும் நடக்க இருக்கு. வாங்க அதை பார்த்துட்டு வந்துடலாம். ஈசனே கோட்டி சூரிய பிரகாசனே கனக சபைஈசனே கோட்டி சூரிய பிரகாசனே Pani pani
சகரே மா பானி ஜனி பானி ஜகரி ரே மா கரி ஜனி பானி கரி ஜனி ப மகரே மா கரி சகரே மா பானி ஜகரி மா கரி பானி ஜா கரி நீ பா ரே ஜகரி மா கரி ஜனி மா கரி ஜனி ஈஸ்வரே கோடி சூரிய பிரகாசனே கனக சபைஷனே கோடி சூரிய பிரகாசனே 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 ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீனிவாச பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு கோவில் குருக்கள் அவர்கள் பெருமாளுடைய மகிமையை பத்தி விளக்கமா சொல்ல போறாரு. அது என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. பார்க்கடல்லலை மேலே பாம்பணைய மேலே பள்ளி கொண்டாய் ரங்கநாதா பார்க்கடல்லலை மேலே பாம்பணைய மேலே பள்ளி கொண்டாய் ரங்கநாதா உந்தன் பதமலர் நிழல் தேடி பரவசமுடு பாடி கதி பெறவே ஞானம் நீதா தேவா பார்க்கடல்லலை மேலே பாம்பணைய மேலே பள்ளி கொண்டாய் ரங்கநாதா நமது ஆலயமானது கோயிலம்பாக்கத்தில் உள்ள சுண்ணாமக்குளத்தூரில் அமர்ந்துள்ள கோயிலாகும். இது சிவாவிஷ்ணு கோயிலாகும். இதில் விஷ்ணுவான சன்னதி ஸ்ரீதேவி பூமிதேவி சமேத ஸ்ரீனிவாத பெருமாளாக அமைந்துள்ளார். ஸ்ரீனிவாத பெருமாள் நின்ற திருக்கோலத்தில் கிழக்கு முகமாக விற்றிருள்ளார். 4 திருக்கையுடன் அமர்ந்துள்ளார். பகவான் கிருஷ்ண பரமாத்மா பகவதி சொல்லியபடி சர்வதர்மான் பரித்தஜ மாமேகம் சரணம் ரஜா அகந்த்வா சர்வபாபேப்பியம் மோக்ஷிஷா மோதுதகா என்னை சரணாகதி அடை நான் உன்னை காப்பாற்றி என்று சொல்லியபடி பெருமாள் வரம் தரும் பெருமாளாக அபயகத்துவத்துடன் எழுந்துள்ளார். ஸ்ரீதேவி பூமித பக்கத்தில் ஸ்ரீதேவி பூமிதேவி சமேதராக எழுந்துள்ளார். இதில் வருஷத்தில் அவதார உற்சவம் கும்பாபிஷேக தினமானது பங்குனி மாதத்தில் ஸ்ரீராமநவமி என்று காலையில் திருமஞ்சனம் விசேஷ கோமத்துடன் நடைபெறும். தாயார் சன்னதியில் நவராத்திரி 9 நாட்கள் சிறப்பாக நடந்து ஊஞ்சல் சேவையும் நடைபெறும். ஆண்டாள் சன்னதியில் ஆடிப்பூரம் காலையில் திருமஞ்சனம் மாலையில் வளைகாப்பு. அன்று பெருமாள் ஆண்டாள் விசேஷமாக உள்புறப்பாடு நடந்து சாத்துமறை நடைபெறும். பங்குனி உத்திரம் மகாலட்சுமியும் பெருமாளும் சேர்ந்து திருமஞ்சனாகி திருக்கல்யாணம் நடந்து மாலையில் தெப்போற்சவம் நடைபெறும். அதேபோல் ஆஞ்சநேயர் சன்னதியில் அனுமத் ஜெயந்தி அன்று காலையில் விசேஷ ஹோமம் சிறப்பு திருமஞ்சம் மாலையில் உள்புறப்பாடு நடைபெறும். ராமானுஜ ஜெயந்தி சித்திரை திருவாதிரையில் நடைபெறும். மாதத்தில் 2 ஏகாதசி பௌர்ணமி அமாவாசை திருவோணம் புறப்பாடுகள் நடைபெறுகிறது. நிர்வாகம் மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறார்கள். ஜெய் ஸ்ரீராம். ஓம் நமோ நாராயணா. சிவன் விஷ்ணு கோயிலுக்கு அன்றாடம் வரக்கூடிய பக்தர்கள் இந்த கோயில்ல வந்து வேண்டதுக்கு அப்புறமா அவங்க வாழ்க்கையில நடந்த அற்புதமான மாற்றத்தை பத்தி அவங்களே சொல்றாங்க. வாங்க அது என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். என்னோடய பேர் புருஷோத்தமன். நான் கோயிலம்பக்கத்துலேருந்து வந்திருக்கேன். இந்த கோயிலுக்கு ஒரு 3-4 வருஷமாக வந்துட்டுருக்கேன். நான் விசேஷ டைம்லாம் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். வந்து நாங்கள் வந்து தரிசனம் பண்ணிட்டு போவோம், அர்ச்சனை பண்ணிட்டு போவோம். ஸோ இப்போ என்ன ஒரு காரணத்துக்காக வந்திருக்கேன்னா, என்னோடய ஹெல்த் இஷ்யூனால் ஒரு கடவுள் விட்ட ஒரு வேண்டுதலோடு வந்திருக்கேன். அவர் நிறைவேற்றி வைப்பாருன்ற ஒரு நம்பிக்கையில். ஏற்கனவே சில என்னோடய வேண்டுதல்கள் வந்து பண்ணி வச்சுருக்காரு, நிறைவேற்றி வச்சுருக்காரு. ஸோ அந்த நம்பிக்கையில் நான் அப்போ வந்திருக்கேன், என்னோடய ஹெல்த் இஷ்யூன்றதுனால. ஸோ அதுக்கோசரம் நான் வந்திருக்கேன். என் பேர் அனிதா. இந்த மாதிரி நாங்கள் இந்த கோயிலில் 1 வருஷமாக நாங்கள் வந்துட்ருக்கோம். எங்களோட வேண்டுதலை நாங்கள்
வேண்டியிருக்கோம். அந்த வேண்டுதல் கண்டிப்பாக எங்களுக்கு நடந்திருக்கு. இந்த கோயிலுக்கு வந்தால் எல்லாமே நல்லபடியாக நடக்குது. நாங்கள் குழந்தை வேணும்னு வேண்டியிருக்கோம். அது சீக்கிரமாக நடக்கும்னு எங்களுக்கு இதாக இருக்குது. இந்த கோயிலில் உள்ளவங்க எல்லாருமே வந்தவங்க எல்லாம் இதே தான் சொல்கிறாங்க. அதனால் நாங்கள் நம்பி தான் இந்த கோயிலுக்கு வந்திருக்கோம். எங்களுக்கும் அந்த மாதிரி நடக்கும் அப்படின்றத நாங்கள் வேண்டியிருக்கோம். கண்டிப்பாக அந்த அம்மன் வந்து கொடுப்பாங்கன்னு நம்பிக்கையோடு இருக்கோம். வணக்கம். இந்த சிவா விஷ்ணு கோயிலுக்கு நாங்கள் ஒரு 2.5 இயர்ஸாக வந்துட்ருக்கோம் இங்கே. இந்த கோயிலுக்குள்ளே வந்தாலே ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை எப்போதுமே இருக்கும். இந்த கோயிலில் ஒரு விசேஷம் என்னென்னா, சிவனும் இங்கேயே இருக்கார், விஷ்ணுவும் இங்கேயே இருக்கார். அதை தவிர பிள்ளையாருக்கு, முருகருக்கு, லக்ஷ்மிக்கு, ஆண்டாளுக்கு, ஆஞ்சநேயருக்கு எல்லாருக்கும் தனி சன்னதிகள் இருக்குது இங்கே. ஒரு விசேஷம் கூட விடாமல் பிரமாதமாக பண்ணுறாங்க இங்கே. சிவராத்திரியாக இருக்கட்டும், இல்லை பங்குனி உத்திரமாக இருக்கட்டும், இல்லைன்னா கந்த சஷ்டி, ஒரு இது கூட விடல, வைகுண்ட ஏகாதசி, அனுமன் ஜெயந்தி, எந்த இதுவுமே நாட்களையும் விடுறதில்ல. அதுவும் பண்ணுறது வந்து ரொம்ப கிராண்டாக தான் பண்ணுறாங்க. அதுக்கு இவங்க இந்த கோவில் நிர்வாகர்த்தார்கள் மாதவன் அவங்களோட டீமும் ப்ளஸ் 2 பேர், அந்த சிவாச்சாரியார், அந்த பக்கம் இருக்கிற பட்டாச்சாரியார், இவங்க எல்லாமும் அவங்களோட இது இருந்தேன்னா எங்களுக்கு வந்தாலே இங்கே ஒரு நிம்மதியாக இருக்கும். நாங்கள் வந்து எதுவும் வேண்டிக்கிறதுன்றது வரதில்லை ஸ்பெசிஃபிக்காக, ஆனால் இங்கே வந்தாலே ஒரு அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனாலே இந்த கோயிலுக்கு நாங்கள் ரெகுலராக வர்றோம். எல்லாரும் இந்த கோயிலுக்கு வந்து பகவானை பிரார்த்திச்சுட்டு அவங்க பிரார்த்தனைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு வருமாறு கேட்டுக்கிறோம். தேங்க்யூ. என் பேர் மாதவன். கோவிலம்பாக்கம் பஞ்சாயத்தில் சுண்ணாம்புக்குளத்தூர்ன்ற ஊர் இது. இங்கே வந்து சிவா விஷ்ணு கோயில் வந்து அமைஞ்சிருக்கு. அந்த காலத்தில் பெரியவங்க சொல்லியிருக்காங்க, சிவா விஷ்ணு கோயில் சிவன் கோயில் இருந்துச்சு, ஆனால் அது தடம் தெரியாமல் இருந்தது. ஒரே ஒரு கல் மட்டும் நிற்கும், ஆலமரத்தடியில் ஒரு நந்தி இருக்கும். நாங்கள் அந்த சின்ன வயசில் அந்த நந்தி மேலே ஏறி விளையாடாத ஆளே இருக்க மாட்டாங்க, இந்த ஊரை சார்ந்தவங்க எல்லாமே. ஆனால் இன்றைக்கி வந்து இவ்வளோ பெரிய கோயிலாக உருவாகிருக்கு. 2002 வந்து சாமி வந்து வெளியில் வந்தார். வெளியில் வந்துட்டு அதுக்கப்புறமா அதை வந்து ஒரு குடிசையில் வச்சு பூஜை பண்ணிகிட்டு இருந்தோம். குடிசையில் வச்சு பூஜை பண்ணிகிட்டு இருக்கும்போது இங்கே மேக்ஸ்வர்த்தில் சேர்மன் பழனிவேல்னு ஒருத்தர், அவங்களுக்கு பிரசன்னம் பார்க்கும்போது இங்கே ஒரு சிவா விஷ்ணு கோயில் இருக்குது, அது வந்து நீங்கள் சீர்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போது கேரளாவிலேருந்து உன்னிகிருஷ்ண பணிக்கர் வந்து பிரசன்னம் பார்க்குறாங்க. பிரசன்னம் வந்து மொத்தம் 3 நாள் போச்சு. இந்த 3 நாள் பிரசன்னத்தில் இது பிரம்மாவால் பூஜிக்கப்பட்ட சாமி, அதனால் நீங்கள் கருங்கல் திருப்பணி கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறமா 2008 பாலாலயம் பண்ணி எல்லாருமே ஊர் கூடி சேர்ந்து அருள்மிகு மரகதாம்பிகை அறக்கட்டளையும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரஸ்ட் ஒன்று ஃபார்ம் பண்ணி அதை ரீஸ் பண்ணி அதுக்கப்புறமா வந்து ஊரெல்லாம் பேசி அதுக்கப்புறமா கோயிலை வந்து நடத்துறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஊர் மக்கள்கிட்ட கலெக்ஷன் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கோயிலை உருவாக்கணும். இங்கே இருக்கிற சன்னதி எல்லாமே வந்து ஒரு இந்த பெரிய சிவா விஷ்ணு தவிர மற்ற சன்னதி எல்லாமே ஒரு உபயதார் சன்னதி. தலவிருட்சம் வந்து ஆலமரம். இங்கே கும்பாபிஷேகம் 2016 மார்ச்சில் 18 நடந்துச்சு. அப்போ அந்த இருக்கிற ஒரு ஆலமரம் இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த ஆலமரம் வந்து அப்படியே பட்டு போயிடுச்சு. ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி அப்படியே பட்டு போயிடுச்சு, எல்லா இலையும் காஞ்சிச்சு, கொம்பு எல்லாம் காஞ்சிச்சு. சரி, மரம் பட்டு போதேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு ஆலமரம் வச்சேன் நான். கும்பாபிஷேகம் டேட்டு என்றைக்கு அறிவித்தோமோ அன்றைக்கே வந்து அந்த ஆலமரம் வந்து துளிர் விட்டு எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பிரகாசத்தை கொடுத்து மக்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு ஆச்சரியத்தை கொடுத்தது. இங்கே வந்து வேண்டுறவங்களுக்கு வேண்டியது கிடைக்கும், அது அவங்கவுங்களோட வேண்டுதலை பொறுத்து இருக்குது. ஏன்னா மேக்சிமம் ஒரு தடவை வந்தாங்கன்னா இந்த கோயிலுக்கு அடிக்கடிக்கு வந்துகிட்டே இருப்பாங்க. ஏன்னா இது உள்ளே வந்தாங்க அப்படின்னாக்கா ஒரு நல்ல ஒரு அமைதியான சூழ்நிலை, ஒரு சாநித்தியமான ஒரு இங்கே எல்லாத்துக்குமே கம்பல்சரி அன்னதானம் கொடுத்துட்டே இருப்போம் நாங்கள். அதனால் எல்லாருமே வந்து கலந்துக்குங்க, அவங்கவுங்க வேண்டுதல் நல்லபடியாக நடக்கும். என் பேர் சரவணன். நான் இந்த கோயிலுக்கு வந்து ரெகுலராக வந்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு நினைவு தெரிஞ்சு இங்கே வந்து நிறைய மாற்றங்கள், கோயிலுக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு நிறைய மாற்றங்கள், வீட்டில் இருக்கிற குடும்ப விஷயங்களாக இருக்கட்டும், தனிப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கட்டும், இல்லை கல்வியாக இருக்கட்டும். எனக்கு இங்கே வந்ததுக்கப்புறம் என்னோடய கல்வி வளர்ச்சி கொஞ்சம் நல்லபடியாக மாற்றம் மாறி இருக்குது. எனக்கு வேலையும் நல்ல இடத்துல கிடச்சி நல்லபடியாக போயிட்டுருக்கேன். இங்கே தினமும் விசேஷம் வந்து பள்ளியார பூஜை தான். அந்த பள்ளியார பூஜை வந்து நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், அமைதியாகவும் இருக்கும். இந்த இடம் வந்து கோயிலில் வந்து உட்காந்தோன்னா கொஞ்சம் நேரத்துக்கு
மனசு ஃபுல்லாக ஒரு பீஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இங்கே சுற்றிக்கிற எல்லா சரௌண்டிங்கும் வந்து ஒரு அமைதியான ஃபீல் கொடுக்கும். அதையும் தாண்டி வந்து இங்கே தனித்தனியாக எல்லா கோயிலுக்கும் போகணுன்னு அவசியமே கிடையாது. இங்கே இந்த கோயிலை சுற்றி எல்லாமே இருக்குது. முருகர் இருக்கார், விநாயகர் இருக்கார், மகாலட்சுமி, நடராஜர், காலபைரவர், நவகிரகம் எல்லாமே இந்த கோயில் உள்ளே இருக்கிறதுனால தனியாக எங்கேயும் கோயிலுக்கு போகாமல் இங்கே எல்லாமே ஒரே இடத்துல இருக்கிறதுனால இது ஒரே இடத்துல பார்க்கும்போது இன்னும் மனசுக்கு நிறைவாக இருக்குது. வேறு எங்கன்னா போனோன்னா ரொம்ப நேரம் அலைஞ்சணும், சுற்றணும். ஆனால் இந்த இடத்துல வந்தோன்னா எல்லாமே ஒரே இடத்துல இருக்கிறதுனால மொத்தமாக பார்த்துட்டு ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு நிம்மதி கிடைக்கும். இங்கேருந்து வெளியே போகும்போது உங்களுக்கு அந்தளவுக்கு ஒரு சந்தோஷமான இதுவாக இருக்கும். உள்ளே வரத்துக்கு முன்னாடி 1000 எண்ணங்கள் ஓடலாம் உங்களுக்குள்ளே. ஆனால் உள்ளே வந்து சாமியை வந்து மரகதமணியாக பார்த்துட்டாலோ இல்லை சாமியை பார்த்துட்டு கோயிலை சுற்றி வந்ததுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் நீங்கள் உள்ளே உட்காந்துட்டு வெளியே போகும்போது உங்களுக்கான ஒரு நிம்மதி வந்து வெளியே தான் இங்கேருந்து போகும்போது கண்டிப்பாக கிடைக்கும். என் பேர் ராஜேஷ், கோயிலம்பாத்தில் இருக்கேன். நான் ஒரு 5-6 வருஷமாக இந்த கோயிலுக்கு வரேன். இந்த கோயிலுக்கு வந்ததுலேருந்து நல்ல மாற்றம் நிறையா இருக்குது, சேஞ்சஸ் இருக்குது. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் வருது. லைஃப்லேயும் சரி, தொழிலையும் சரி நல்ல ஏற்றம் வருது. நிறைய பேர் விரும்பி இந்த கோயிலுக்கு வராங்க. ஒவ்வொரு நாளும் இந்த கோயிலில் வந்து அதிகப்படியான மக்கள் வந்துட்டு போகிறாங்க. எல்லாம் நிறைவேறதுனால தான் நிறையா மக்கள் இங்கே கூடுறாங்க. இந்த கோயிலில் நிறைய விசேஷம் நிறையா கிராண்டாக பண்ணுறாங்க. பௌர்ணமி, அதுக்கப்புறம் தெப்ப உற்சவம், முருகருக்கு, மகாலட்சுமிக்கு, பெருமாளுக்கு எல்லாமே இங்கே சிறப்பாக பண்ணுறதுனால இந்த கோயிலில் ஜனங்க நல்லா ஆசீர்வாதத்தோடு இருக்காங்க. சிவா விஷ்ணு இந்த ஆலயத்தோடைய சிறப்பு அம்சங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிவனும் விஷ்ணுவும் சுயம்புவா தோன்றி இருக்காங்க. பிரசனம் பார்த்ததுக்கு அப்புறமா இந்த கோயிலுடைய சிலைகள் பூமிக்கு அடியிலிருந்து தோண்டி எடுக்கப்பட்டு வழிபாடு செய்யப்படுது. இந்த கோயில் 800 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோயிலாகவும் இருக்கு. இந்த கோயிலில் பிரம்மர் அவர்கள் என்ன பண்றாருன்னா கோயிலுடைய சன்னதியில வழிபாடு செஞ்சதாகவும் சொல்லப்படுது. முக்கியமா பார்த்தீங்கன்னா திருமண தடை உள்ளவங்க இந்த கோயிலை வேண்டிக்கிட்டாங்கன்னா திருமண தடை அகலும்னு சொல்லப்படுது. அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க இந்த கோயிலில் பள்ளி அறை பூஜையில கலந்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும்னு சொல்லப்படுது. அதே சமயத்துல இங்க இருக்கக்கூடிய சிவன் அவர்கள் மரகத லிங்கத்தால செய்யப்பட்டவர். அதனால இவரை நீங்க வழிபாடு செஞ்சீங்கன்னா அடுத்த 24 மணி நேரத்துல உங்க வாழ்க்கையில ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயம் நடக்கும்னு சொல்லப்படுது. சிவா விஷ்ணு இந்த ஆலயத்துல என்னென்ன சன்னதிகள் இருக்குன்னு பார்த்துடலாம். மரகதீஸ்வரர் சன்னதி இருக்கு, மரகதாம்பிகை அம்பாள் சன்னதியும் இருக்கு, அதுக்கப்புறம் நடராஜர், விநாயகர், முருகப்பெருமானுக்கும் சன்னதி இருக்கு. அதுக்கு அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீனிவாச பெருமாள் அவர்களையும் நம்ம தரிசிக்கலாம். அதுக்கு அடுத்தபடியா மகாலட்சுமி, ஆண்டாள் அவர்களையும் நம்ம தரிசிச்சு பார்க்கலாம். அதுக்கு அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா அனுமார் அவர்களுடைய சன்னதியும் இங்கே இருக்கு, நவகிரகங்களுடைய சன்னதியும் இங்கே இருக்கு. நீங்க வந்தீங்கன்னா எல்லா தெய்வங்களும் ஒரே இடத்துல இருக்கு. எல்லா தெய்வத்தையும் நீங்க வழிபாடு செஞ்சுட்டு போகலாம். சிவா விஷ்ணு ஆலயத்தோட கோவில் குருக்கள் அவர்கள் கோவிலுடைய தல வரலாறு பற்றி விரிவா சொல்ல போறாரு. வாங்க அது என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நம பார்வதி பதஜே ஹர மகாதேவா. நம சிவாயேதி சிவம் பிரபத்யே, சிவப்பிரசீதீதி சிவம் பிரபத்யே, சிவார்ப்பணம் ஏதி சிவம் பிரபத்யே, சிவோகம் அஸ்தீதி சிவம் பிரபத்யே. சிவாய அருள்மிகு சிவா விஷ்ணு ஆலயம் இது எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா குளத்தூர், சுண்ணாம்பு குளத்தூர் அப்படின்ற இடத்துல இன்றைக்கி இந்த நிமிஷம் சுவாமியானவர் வீழ்ச்சியிருக்கார். சுவாமியுடைய பரிபாவங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுவாமி மரகதீஸ்வரர் பேருக்கேற்ற மாதிரி மரகத லிங்கம் கொண்டவர். சுவாமி மேலே சொர்ண ரேகை போகும். சுவாமியை பார்க்குறதுனால விசேஷங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுவாமியுடைய அனுகிரகத்தை முதல்ல சொல்லிடுறேன். சுவாமியை மரகதலிங்கமாக தரிசனம் பண்ணும் பொழுது நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை அனுகிரகம் பண்ணுவார். அதே சமயம் 24 மணி நேரத்தில் சுவாமி சந்தோஷமான செய்தியை காதுக்கு கொடுப்பார் மரகதலிங்க தரிசனம் பண்ணால். மற்ற நாழிகையெல்லாம் பார்த்தீங்கன்னா சுவாமிக்கு வெள்ளி ஆபரணம் சாத்தி சுவாமிக்கு பூஜைகளாகும். அந்த அபிஷேக காலங்களில் மட்டும் மரகதலிங்க தரிசனம் இருக்கும். அதே சமயம் சுவாமியுடைய ஸ்தல வரலாறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஸ்தல விருட்சம் ஆலமரம் ரொம்ப விசேஷம். ஏன்னா எல்லா இடங்கள்லையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மரங்கள் இருக்கும். இந்த ஆலமரமானது அவ்வளோ சாத்தியமாக இருக்காது. இன்றைக்கி இந்த நிமிஷங்களில் இந்த ஸ்தல விருட்சம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆலமரம், இந்த ஸ்தல விருட்சம் ரொம்ப விசேஷமானது. ஏன்னா ஆலமரம்னா உங்களுக்கே தெரியும், அதோடைய விழுதில் அது வளர்ந்துட்டே போகும். அதே மாதிரி சுவாமியை பார்த்தோம்னா நம்மளுடைய சந்ததிகள் சந்தோஷமாக இருக்கும். ஸ்தல விருட்சம் ஆலமரம். சுவாமியுடைய விதானம், அதாவது மரகதலிங்கம், அதில் சொர்ணரேகை போகிறது. சுவாமி மேலே மரகதலிங்கமாக இருக்கார், அது மேலே சொர்ணரேகை போகிறது. அப்படி இருக்கும் பொழுது நம்மளால் உருவாக்க முடியாது, ராஜாக்களாலையும் உருவாக்க முடியாது. அதாவது பிரசன்னத்தில் பார்க்கும் பொழுது 800 ஆண்டுகளுக்கு முன்னாடியிலிருந்து சுவாமியானவர்
பூமிக்கு அடியில் இருந்திருக்கார், பூஜைகள் எதுவும் ஆகாத. அதுக்கு முன்னாடி அந்த பிரசன்னம் என்ன சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு விஷயங்களில் ஏதோ ஒரு காலங்களில் சுவாமிக்கான நிர்பந்தனம் ஏற்பட்டு சுவாமியை அங்கே புதைச்சி வச்சதாகவும் ஒரு ஐதீகம். அதே சமயம் சுவாமியுடைய கிடைச்ச விக்கிரகங்கள் பார்த்தீங்கன்னா பெருமாள், அதுவும் எல்லா இடங்கள்லையும் பார்த்தீங்கன்னா வரதஹஸ்த பெருமாள் தான் இருப்பார், இங்கே அபயஹஸ்த பெருமாள் இருப்பார். என்ன ஏது அப்படின்னு அதை நுணுக்கமாக பார்க்க போகும்பொழுது பெருமாள் தான் கையால் புஷ்பத்தை எடுத்து பிரம்மா கையில் கொடுத்து பிரம்மா பூஜை பண்ண ஸ்தலம் அப்படின்னு சொல்ல வர்றது, தெரிய வர்றது. ஏன்னா 2002 சுவாமி தென்பட்டார், அதாவது சுவாமி நம்மளை கூப்பிட்டுட்டார். அந்த சுவாமியை எடுத்து ஒரு கருங்கல் கொட்டா அமைச்சு, ஏன்னா சுவாமி மரகலிங்கம் தெரிஞ்சு வந்தது. இதே சமயம் இதே மாதிரி பிரசன்னெல்லாம் பார்க்கும்பொழுது ரொம்ப பிரசித்தியான சுவாமி. கருங்கல் திருப்பணி பண்ணி சுவாமியை பிரதிஷ்டை பண்ணணும்னு சொல்லி ஊருக்காராலும் சரி நிர்வாகத்தில் உள்ளவா எல்லாரும் சேர்ந்து கலந்து யோசித்து 2004 ஆரம்பித்து 2015 வரைக்கும் 16 வரைக்குமே வச்சுக்கலாம். ஏன்னா 16 தான் கும்பாபிஷேகம் ஆச்சு. 2016 சுவாமிக்கு கும்பாபிஷேகம் ஆறுது. அந்த திருப்பணி வேலைகள் இங்கே என்னென்ன சுவாமிகள்லாம் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகா கணபதி, ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமி, பைரவர் காலபைரவர் இருக்கார், நவகிரக சன்னதி இருக்குது, நடராஜர் சன்னதி இருக்குது, சுவாமிக்கு ஏற்ற சக்தி மரகதாம்பிகை இருக்கார். அதே சமயம் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீனிவாச பெருமாள் இருக்கார், மகாலட்சுமி தாயார் இருக்காங்க, ஆண்டாளம்மையார் இருக்கார், ஆஞ்சநேயர் பெருமான் இருக்கார். இந்த மாதிரி இந்த ஆலயங்களில் இவ்வளோ சன்னதிகளை உருவகப்படுத்தி பெரிய ஆலயமாக நிர்வாகப்படுத்து, இந்த நிர்வாகத்தில் உள்ளவா எல்லாரும் இதெல்லாம் சேர்ந்து கருங்கல் திருப்பணி பண்ணி சுவாமிக்கு 2016 கும்பாபிஷேகம் ஆறுது. கும்பாபிஷேகம் ஆன நாளிலிருந்து இன்றைக்கி இந்த நிமிஷம் வரைக்கும் சுவாமிகிட்ட மெய்மறந்த உண்மை என்ன, சுவாமியை மரகதலிங்கமாக தரிசனம் பண்ணால் எல்லா விதமான சங்கடங்களும் நீரும், அதே சமயம் சந்தோஷங்கள் பெருகும் அப்படின்றத ஐதீகம். அதனால் இந்த ஆலயத்தில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்யாணம் ஆகாத குழந்தைகள், அதாவது எப்படி கல்யாணம் ஆகாத குழந்தைகள்லாம் ஜாதகத்தில் தோஷங்கள் இருக்குது, செவ்வாய் தோஷம் இருக்குது, காலசர்ப்ப தோஷம் இருக்குது, இந்த மாதிரி தோஷங்கள்லாம் நீங்கணும் அப்படின்னா சுவாமிக்கு திங்கக்கிழமை 5 வாரங்கள் 5 வாரங்கள்லேயும் திங்கக்கிழமை மாலை வாங்கி சாத்தும் பொழுது அந்த சாபங்களாக இருக்கட்டும் கர்மாங்களாக இருக்கட்டும் அதெல்லாம் விலகும் அப்படின்றது ஐதீகம். அதே சமயம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளே உருவாகப்படுத்தி நம்மளே ஆலயங்கள் உருவாக்கி சுவாமியை அமர வச்சு எல்லா பூஜைகளும் பண்ணுறதுனால பக்கத்தில் உள்ள எல்லா சிவாலயங்கள்லையும் பார்த்தேன் அப்படின்னா சுவாமியுடைய பாதம்னு சொல்வார். அந்த பாதம்தான் பள்ளியறைக்கு போகும். ஏன்னா ஆல்ரெடி பள்ளியறையிலே சுவாமி அம்பாள் 2 பேருமே இருப்பாங்க. அந்த பள்ளியறை மூர்த்தியே இந்த இடத்துல நமக்கு விசேஷமாக பல்லக்கில் ஏறி சுவாமி வலம் வந்து பள்ளியறைக்கு போவார். அதனால் அதை காணும் பொழுது குழந்தை பாக்கியம் இல்லாதவாளுக்கு சீக்கிரமாக குழந்தை பிறக்கும் அப்படின்றது ஐதீகம். அதனால் கண்டிப்பாக கட்டாயம் சுவாமியுடைய அனுகிரகம் பெற எல்லார் மனசுலையும் வச்சுட்டு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இன்றைய மண்ணின் சாமிகள் நிகழ்ச்சிக்காக சென்னை கோவிலம்பாக்கம் சுண்ணாமக்குளத்தூர் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய சிவா விஷ்ணு ஆலயத்துக்கு தான் வந்திருந்தோம். இங்கே இருக்கக்கூடிய மரகதீஸ்வரர் சீனிவாச பெருமாளையும் தரிசனம் செய்தோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது இந்த கோயில் இருக்கக்கூடிய எல்லா சன்னதிகளையும் வந்து தரிசனம் செய்யுங்க. உங்கள் வாழ்க்கையிலையும் அற்புதமான மாற்றங்கள் நடக்கும். இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் பிடித்திருக்கும் என நம்புகின்றோம். மீண்டும் இது போன்ற ஒரு அருமையான நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.